வணக்கம், என் பேர் திலீப். நான் ஒரு ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர், கார்பரேஷன் அண்ட் சிஎம்டி லைசன்ஸ் சர்வேராகவும் இருக்கேன். ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டேர் கேஸ் இருக்குது. அதில் எதை எங்கே யூஸ் பண்ணுறதுன்னு கஸ்டமர்ஸ்க்கு நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் வரும். இந்த வீடியோவில் அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் ஸ்டேர் கேஸ் சொல்கிறேன். இதை தான் காமனாக நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இதை எங்கே யூஸ் பண்ணலாம், இதுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் தேவைப்படுது, எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நார்மலாக ஒரு வீடு டிசைன் பண்ணுறோம்னா என்ன டைப் ஆஃப் ஸ்டேர் கேஸ்ன்றதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ண மாட்டோம். இந்த இடத்துல எதை போட முடியும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு போயிடுவோம். பட் ஆர்கிடெக்சரலாகவும் சரி, ஃபங்க்ஷனலாகவும் சரி, நிறைய விஷயங்கள் அது வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம காமனாக யூஸ் பண்ணுற ஸ்டேர் கேஸ் பார்த்தீங்கன்னா டாக் லெக்டு ஸ்டேர் கேஸ். டாக் லெக்டு ஸ்டேர் கேஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு ஃப்ளைட் ஏறும், இமீடியட்டாக அடுத்த ஃப்ளைட் வந்து திரும்பிடும். ஸோ இது எங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த சினாரியோஸில் இதை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏன்னா ரொம்ப கம்மியான ஸ்பேஸ் பிடிக்கும், ரொம்ப எஃபிஷியண்ட்டான டிசைனு. பட் இது ஆர்கிடெக்சரலாக ரொம்ப ப்ளீஸிங்காக இருக்காது. நம்மளுக்கு திங்ஸ் ஷிஃப்ட் பண்ணும்போது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். ஏன்னா லேண்டிங் ஒரு 6 அடி இருக்கும், இந்த சைடு 3 அடி, இந்த சைடு 3 அடி இருக்கும்போது ஒரு பொருள் எடுத்துகிட்டு போய் நம்ம திருப்பும் போது இதில் கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும். இது எங்கே யூஸ் பண்ணலாம்னா, உங்களுக்கு ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது, அங்கே ஒரு ஸ்டேர் கேஸ் வேணும்னா இது யூஸ் பண்ணலாம். இது மேக்ஸிமம் ஒரு 150 to 170 ஸ்கொயர் ஃபீட் வந்து இந்த ஸ்டேர் கேஸ் எடுத்துக்கும். நெக்ஸ்ட் காமன்லி யூஸ்டு பார்த்தீங்கன்னா யூ டைப் ஸ்டேர் கேஸ். இப்போ நம்ம டாக் லெக்டு பார்த்தோம்ல, அதே வந்து ஒரு 3 ஃப்ளைட்டாக இருக்கும். 2 ஃப்ளைட்டுக்கு பதிலாக 3 ஃப்ளைட்டாக இருக்கும். ஒரு யூ ஷேப் இல்லை சி ஷேப்பில் இருக்கும். ஸோ இதுதான் இந்த யூ டைப் ஸ்டேர் கேஸ் சொல்லுவோம். இது எங்கே யூஸ் ஆகும்னா, சென்ட்ரல் லெஃப்ட் 3 சைட் ஸ்டேர் கேஸ் கொடுக்கணும். ஸ்டேர் கேஸுக்கு போதுமான வித் இருக்குன்னா இந்த ஸ்டேர் கேஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இதில் இருக்கிற அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மெட்டீரியல் ஷிஃப்ட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா அப்படியே 180 டிகிரியில் டர்ன் ஆகாமல் 90 டிகிரி திரும்ப இன்னொரு 90 டிகிரியில் டர்ன் ஆகிறதுனால நம்ம திங்ஸை ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதிகமாக ஸ்பேஸ் எடுத்துக்கும். நார்மலாக ஒரு 180 to 200 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் ஸ்பேஸ் எடுத்துக்கும். இப்போ நம்ம லிஃப்ட் சென்டரில் வருது அப்படின்னா 3 சைட் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் கோர்ட்யார்ட் வைக்கிறோம், ஓடிஎஸ் கொடுக்குறோம், அந்த மாதிரி இடங்களில் இது வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ சென்டர் ஸ்பேஸ் வந்து ஐடியலாக இருக்கும். அதை நம்ம கோர்ட்யார்டு, ஓடிஎஸ் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணி அந்த ஸ்பேஸை ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் காமன்லி யூஸ்டு பார்த்தீங்கன்னா எல் டைப் ஸ்டேர் கேஸ். ஸோ இது எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் வந்து லென்த் அதிகமாக இருக்குது, வித்து கம்மியாக இருக்குது, அந்த இடங்களில் எல் டைப்பில் ஒரு ஃப்ளைட் லென்த்தாக கொடுத்துட்டு இன்னொரு ஃப்ளைட் சின்னதாக கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி வைஸ் வெர்ஸாக மாறும். இந்த இடங்களில் எல் டைப் ஸ்டேர் கேஸ் இருக்கும். இதில் இருக்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளைட் வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கும், நம்மளுக்கு ஏறும்போது ஒரு லேண்டிங் இல்லாததுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா திங்ஸ் ஷிஃப்ட் பண்ணுறது கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப தூரத்துக்கு ஒரு ஃப்ரிட்ஜு, ஒரு பீரோ, ஒரு சோஃபா தூக்கிட்டு போகிறோன்னா கீழே வச்சு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இடமே இருக்காது. ரொம்ப தூரம் தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். திங்ஸ் ஷிஃப்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதில் இருக்கிற அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் சேவிங். ஹார்ட்லி ஒரு 80 to 150 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இந்த ஸ்டேர் கேஸ் எடுத்துக்கும். இப்போ எல் டைப் ஸ்டேர் கேஸ்னால ஒரு 3 அடி அகலம் இருந்தால் போதும், ஃபுல் லென்த்துக்கு நம்ம ஸ்டேர் கேஸ் கொடுத்துடலாம். கார்னரில் ஒரு இடத்துல டர்னிங் மட்டும் வரும். அதுதான் எல் டைப் ஸ்டேர் கேஸ். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேர் கேஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பைரல் ஸ்டேர் கேஸ். இது காமனாக எல்லா இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். டெரஸில் எங்கேயாவது ஒரு சின்ன ஸ்பேஸில் நம்ம மேலே போகணும் அப்படின்னா இது யூஸ் பண்ணுவோம். இதில் இருக்கிற மிகப்பெரிய ட்ராபேக் என்னன்னா, ரொம்ப காம்பாக்டாக இருக்கும். ஃப்ரிட்ஜு, பீரோ, வாஷிங் மிஷின், சோஃபா, இந்த மாதிரி எந்த பெரிய பொருளுமே நீங்கள் ஷிஃப்ட் பண்ண முடியாது. இது ஜஸ்ட்டு ஒரு ஆள் ஏறி போகிறதுக்கு உண்டான ஸ்பேஸ் தான் இதில் இருக்கும். ஸோ இது எங்கன்னா ரொம்ப காம்பேக்டான ஸ்பேஸில் தான் யூஸ் பண்ண முடியும். மொட்டை மாடியில் ஒரு சின்ன பால்கனி மாதிரி போட்டிருக்கீங்க, அங்கேருந்து மேலே டெரஸுக்கு போகணும். அந்த இடத்துல நீங்கள் நார்மல் கான்கிரீட் ஸ்டேர் கேஸ் போகிறதுக்கு இடம் இல்லைன்னா அங்கே இந்த ஸ்பைரல் யூஸ் பண்ணுவாங்க. இது ரொம்ப கம்மியான ஸ்பேஸ், ஒரு 30 to 50 ஸ்கொயர் ஃபீட்குள்ளேயே இந்த ஸ்டேர் கேஸ் வந்து போட்டுடலாம். இதை மெட்டலில் மட்டும்தான் பண்ண முடியும். கான்கிரீட்டில் பண்ணால் அந்த ஃபினிஷ் நல்லா இருக்காது. நம்ம கேட்குற அந்த ஸ்பேஸ் சேவிங் கான்செப்ட் எதுவுமே இதில் வராது. ஸோ இந்த ஸ்டேர் கேஸ்லேருந்து வயசானவங்க, கொஞ்சம் ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கிறவங்க, அவங்க யாருமே இதில் வந்து போக முடியாது. நெக்ஸ்ட் ஃபைனல் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் ஸ்டேர் கேஸ். இது இப்போ ரீசெண்ட் டேஸில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. இந்த ஃப்ளோட்டிங் ஸ்டேர் கேஸ் வந்து நார்மலாக வீட்டில் ஹாலுக்குள்ள ஒரு டூப்ளெக்ஸ் டைப் ஹவுஸில் வந்து இதை பண்ணுறோம். ஏன்னா பார்க்கறதுக்கு விஷுவலி அப்பீலிங்காக இருக்கணுன்றதுக்காக தான் இதை பண்ணுறது. இது இன் டர்ம்ஸ் ஆஃப் காஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் நார்மல் ஸ்டேர் கேஸை விட. ஏன்னா இதை பண்ணுறதுக்கு உண்டான காஸ்ட், அதில் இருக்கிற ஆர்கிடெக்சரல் எலிமெண்ட்ஸ், இது எல்லாமே நம்மளுக்கு கொஞ்சம் அடிஷனல் காஸ்ட் ஆகுது. ஸோ இது ஸ்பேஸ்ன்னு பார்த்துக்கிட்டோம்னா ஆல்மோஸ்ட் ஒரு 100 to 170 ஸ்கொயர் ஃபீட் டிபெண்டிங் அப்போ அந்த டிசைன் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன மாறும். இதோட பிரைமரி அட்வான்டேஜே வந்து ஆர்கிடெக்சரலி அப்பீலிங், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும். அதில் நம்ம வுட்டனில் பண்ணலாம், மார்பிளில் பண்ணலாம், கிரனைட்டில் பண்ணலாம், என்ன மெட்டீரியலில் வேணாலும் பண்ணலாம். ஸோ இதில் ஹேண்ட் ரைல்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாஸ் ஹேண்ட் ரைல்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக கொண்டு வரலாம். இதில் இருக்கிற ஒரே ஒரு ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கிற ஸ்பேஸ். ஸோ ஃப்ளோட்டிங் ஸ்டேர் கேஸ் ஒரு சைடு இருக்கிறதுனால நம்ம ரொம்ப ஹெவியான மெட்டீரியல்ஸ் அதில் ஏற்றும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஏற்றி எடுத்துகிட்டு போகணும். இன்னொன்று அடியில் கேப்ஸ் இருக்கிறதுனால, சின்ன குழந்தைங்க இருக்கிறதுனால அதுக்குள்ளே போய் விழுவுறது, அதுக்குள்ளே போய் மாட்டிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களும் நடக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்து டிசைன் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ ஒரு 1/2 கிரவுண்டில் வீடு கட்டுறோம் அப்படின்னா
எந்தெந்த ஸ்டேர் கேஸ் எந்தெந்த ரூமில் வரும்னு நான் ரஃபாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டாக் லெக் ஸ்டேர் கேஸ் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியில் இருக்க காமன் ஸ்டேர் கேஸில் தான் யூஸ் பண்ண முடியும். செகண்ட் யூ டைப் ஆர் சி டைப் ஸ்டேர் கேஸ் பார்த்தீங்கன்னா டூப்ளெக்ஸ் டைப்பில் வீடு கட்டுறீங்க, அது வீட்டுக்குள்ளேயும் நம்ம யூஸ் பண்ணலாம். வெளியே காமனாக லிஃப்ட் வச்சிருக்கீங்க, அது கூட சேர்ந்து ஸ்டேர் கேஸ் அங்கேயும் யூஸ் பண்ணலாம். தேர்டு எல் டைப் ஸ்டேர் கேஸ் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே மட்டும்தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும் டூப்ளெக்ஸ் டைப்பில். ஃபோர்த்து ஸ்பைரல் ஸ்டேர் கேஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் வெளியே காமன் ஏரியாவில் டெரஸுக்கு போகிற மாதிரி இல்லை வீட்டில் சின்னதாக ஒரு மெசனைன் வைக்கிறீங்க அதுக்கு போகிறதுக்கு மட்டும்தான் அதை யூஸ் பண்ண முடியும். ஃபிஃப்த் ஃப்ளோட்டிங் ஸ்டேர் கேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டூப்ளெக்ஸ் ஸ்டைலில் இருக்க வீட்டுக்குள்ளே மட்டும்தான் அதை யூஸ் பண்ண முடியும், காமன் ஏரியாஸில் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா தண்ணி பட்டுச்சுன்னா ரொம்ப ஸ்லிப்பரியாகவே இருக்கும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பிடிச்சிருந்துன்னு நினைக்கிறேன். நீங்கள் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறீங்க, டிசைன் பண்ணுறீங்கன்னா எந்த ஸ்டேர் கேஸ் உங்களுக்கு செட் ஆகுதுன்றதை கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.